Alors ils sont familiers, ça veut dire que j'ai plus que ça. Mais je veux la voir. Maman, il coûte combien le panda? Et la quand tu cuis les Il coûte combien? C'est ma préférée. C'est mieux là, hein, tu sais. On va essayer la petite, tu veux bien? Oui, bien sûr. On va aller par là. C'est pas que c'est comme Mais je peux pas faire je la protège à la maison. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீனாளராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பார்க்குக்கு இது வர்றது 2வது நாள். 2 நாளைக்கு ஸ்டே பண்ணுற மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. ஏன்னா பார்க் வந்து அவ்வளோ பெருசு, 2 நாள் பார்க்க முடியாது, 20 நாள் ஆகும் பார்க்குறதுக்கு. அவ்வளோ ஒரு பெரிய பார்க்கு. அதை நேற்று பார்த்ததுனால அந்த அனுபவம், ஒரு நாள் அனுபவம். பெரிய பார்க்கு, உலகத்திலேயே இது வந்து பெருசில் 4வது இடத்துல இருக்குது இந்த பார்க்கு. ஃப்ரான்ஸில் டூரிஸ்ட்டாக வந்தவங்க கண்டிப்பாக இதை பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்திருக்க வெக்கேஷனில் இதை கொஞ்சம் இடம் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களாலேயே இவ்வளோ தூரம் வந்து நிறைய இடத்த வந்து இப்போ கண்டுபிடிக்க முடியல, நிறைய இடத்த பார்க்க முடியல. அவ்வளோ இடம். நான் காலையில் போகும்போது இருக்கிற உற்சாகம், வரும்போது நடந்து கால் வலி அந்த மாதிரி வந்துருச்சு. சரியாக நேற்று நல்ல வெயிலுங்க, சூப்பராக இருந்துச்சு நடக்கிறதுக்கும் போகிறதுக்கும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஷிலே போட்டுக்கிட்டு வரோம். மழை வேறு பெய்யுது லேசாக. 1 மணி நேரம் மழை இருக்குன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தூரத்துக்கு தெரியல. ஆனால் இப்போயே லேசாக தூர ஆரம்பிச்சிருச்சு. ஃபாண்டா இந்த இதோட ஸ்பெஷலே அந்த ஃபாண்டா அந்த இதோடைய இது தான். இன்றைக்கி 2வது நாள். நேற்று பார்க்காததெல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்த்துட்டு, ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே வெக்கேஷன் முடிஞ்சு திருப்பி பாரிஸுக்கு போகிறது தான். அதனால் பயங்கர டிராஃபிக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு 3-4 மணிக்கு முடிச்சுட்டு கிளம்பிட வேண்டியது தான். இதுதான் நாங்கள் வந்திருக்கிற இந்த பார்க்கு. இது வந்து வெளி தோற்றம், வெளி பக்கம் என்ட்ரன்ஸ். இது இன்னும் உள்ளே போகணும். ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இன்றைக்கி என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணி 2ஆம் நாளோட தான் போடுறேன். நான் நேற்று பார்ட்டு போட்டிருப்பேன், 2 பார்ட்டாக போட்டிருப்பேன். ஏன்னா நிறைய வீடியோஸ், நிறைய அனிமல். அதுலேயே நான் 100%த்தில் ஒரு 30% தான் எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் சார்ஜ் இல்லை, அதனால் ரொம்ப எடுக்க முடியல. முடிஞ்சதை கவர் பண்ணதை தான் உங்களுக்கு லாங்காக போடாமல் 2 பார்ட்டாக பிரித்து போட்டிருப்பேன். இது 2வது வீடியோ. இதோடைய பார்ட்டும் முதல் பார்ட்டு 2ஆம் பார்ட்டுன்னு வரும். ஓகே, எங்கள் குரூப் வந்துருச்சு. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இது நேற்று உங்களுக்கு காட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பேன். ஆனால் நேற்று எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தான் எல்லாம் முழிச்சிட்டு இருக்குது. இன்னொன்று பாருங்க, லேசாக மழை தூருது. அது ஓடி போய் அதில் உட்காந்துக்கிச்சு, கரைஞ்சிடுமா. இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. பார்க்க ஒரே ஆசையாக இருக்கடே, பறிக்கணும் போல இருக்குது. நேற்று எப்படி தூங்கிட்டு இருந்துச்சு எல்லாம், இன்னைக்கு எல்லாம் எழுந்திருச்சிருச்சு. நம்மளாம் சண்டேயில் தூங்குவோம், அவங்க சண்டேயில் முடிச்சுட்டு வாரத்தில் தூங்குவாங்க. இன்னொரு வருது அழகாக சூப்பராக இருக்கு. அது காலை நெட்டி எடி சுரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க. என்ன ஒரு குசும்பு இருக்கு.
Ah, on voit même pas ça. தீகுரு. ஆனால் இது என்ன எழுந்திருக்கல, தூக்கிட்டே இருக்கு. அது தெரியுதா, லியோவில் வந்து கடைசியில் விஜய் வந்து காந்தி கொண்டாடல சுப்பிரமணின்னு கூப்பிடுவார், ஜம்புவார், அதுதான். ஆனால் நேற்றும் தூங்கிட்டு இருக்கு, இன்னைக்கே தூங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஜோதிகா மாதிரி பாட்டு பாட வேண்டியதான். மேகம் கருக்கு தக்கச்சி தக்கச்சி மேலே மழை. அப்புறம் மத்தியான நேரத்தில் வெயில் வருதா என்னன்னு தெரியல. இப்போ மணி 11 மணி ஆகுது. இதுலேயும் ஏறணும். இப்போ மழை பெய்ஞ்சிட்ருக்கு. கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கு போகலான்னு, அதுக்குள்ளே சுற்றிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு சுற்றிட்டு வரோம். எப்படி இருக்கு மேலே எது கீழே பார்க்கும்போதே பயமாக இருக்குது. குருவி சத்தம் எப்படி கேட்குது பாருங்க. ஃபால்ஸுக்கு வர்றவங்க இந்த போவால் இந்த காட்டுக்கு வராமல் போகாதீங்க. இந்த ஜூ வந்து பார்த்துட்டு போங்க, நல்ல ஒரு இடம். வேடந்தாங்கல் எப்படி பறவையாக இருக்கும் அதுமாரி இங்கே ஒரு இது மாதிரி பறவை சரணாலயம் மாதிரி. இந்த இடம் ஃபுல்லாகவே அந்த வசவங்களுக்காக, பறவைகளுக்காக வச்சுருக்குது. பார்த்துட்ருக்காங்கள அவங்க என்ன பார்க்குறாங்க. சத்தம் கேட்குதா? என்ன சத்தம்னு பாருங்கள், கரெக்டாக. ஓ லா 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 லா. இது வந்து நாரை வகையில் சிகப்பு கலர். எவ்வளோ இருக்குது பாருங்க, கொச்ச 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 கொச்ச. எப்படி பச்சை பச்சேன்னு இருக்கு பாருங்க, அதில் போட்டிருக்கு பாருங்க, ஜூ பார் போவால். அதுக்கு எவ்வளோ தூரம் வரைக்கும் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து தண்ணி வருதா, இப்படி வந்து இது வழியாக அப்படியே வந்து இங்கே இப்படி வந்து இது வழியாக அது பாருங்க, அது எந்த வழியாகவும் வரலாம். எவ்வளோ ஒரு பிளேஸ் அதுக்காக ரெடி பண்ணி அதுக்கு வந்து செய்கிற மாதிரி வச்சுருக்காங்க. உண்மையாலுமே விரைமாக நச்சீர், நல்லா மனசுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். நம்ம அடுத்த கட்ட வேலைகள் செய்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு எனர்ஜிக் டானிக்காக குடிக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்தாலே உடம்புல தெம்பு ஏறிடும். கடவுள் நமக்காக இவ்வளோ ஒரு அழகாக இயற்கையை படைச்சிருக்காரு. சூப்பராக இருக்குது பாருங்க, பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. அந்த தண்ணி சத்தம் அப்படியே நீர்வீழ்ச்சியிலேருந்து கொட்டுற மாதிரி. இது வழியாக இப்போ இப்படியே போய் அப்படி வரப்போகிறோம். ஐயோ இப்படி சொல்லிட்டு வடையில் பூந்துட்டாங்களே, கணப்பிட்டாங்களே. வழுக்குதா சில இடம் வழுக்குதா? ஆ ஆடுது. தண்ணி பாரு, தண்ணி
இப்படியால் இது எல்லாமே இந்த இடத்துல இருக்கிற பறவைகள் எல்லாம் இருக்குது பாருங்க. இது எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாம் அபூர்வ வகையான பறவைகள். ஒன்றொன்றுக்கு ஒரு கதை இருக்குது. கனார்லேயே வாத்துலேயே எத்தனை வகை இருக்குது பாருங்க. சூப்பராக இல்லை? கிட்ட வாங்க. நாலு ஃபுல்லாக அப்படி இருக்கும் சொன்னாங்க. ரெக்கை விசிட் என்ன போஸ் கொடுக்குறாரு நம்ம செய்கிறோன்னு. அதுலேயும் சுற்றி வருது பாருங்க. அது அப்படியே ஃபோட்டோ. இப்போ வந்து அந்த இடத்துக்கு போகிறோம். அதற்கு வழி தான் இது. ஏன்னா ரொம்ப மழை பெய்யுது, வெளியே பார்க்க முடியாது. அதனால் அதுக்குள்ளே அது கண்ணாடி உள்ளேயே இருக்குது. அதனால் அதை போய் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு இப்போது உள்ளே போகிறோம். எல்லாம் மழை பெஞ்சதுனால எல்லா அனிமலும் உள்ளே போய் பூந்துருச்சு. இங்கே பாருங்க, அது எல்லாம் பாவம் அந்த மரத்துக்கிட்ட போய் நிற்கிது பாரு. அந்த மழை பெய்யறதுக்கும் அதுக்கு முன்னாடி அதை நிற்கிறதுக்கும் எவ்வளோ ஒரு சூப்பராக இல்லை. வந்து மீனுக்காக அக்வேரியம். 1000 தான் பார்த்தாலும் என்ன செஞ்சாலும் சலிக்காதது எதுன்னா அந்த மீன் தான். சாப்பிட்றதுக்கும் சலிக்காது, பார்க்குறதுக்கும் சலிக்காது. எப்படி குட்டி குட்டி குட்டியாக இருக்குது பாருங்க. ஒரு சின்ன தாவணியை போட்டு அப்படியே வாரிடலாம். நார்மலமாகவே மீன் தொட்டி வச்சுக்கிறது ரொம்ப நல்ல ஒரு எனர்ஜிக்கானதுன்னு சொன்னால் சொல்கிறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி, பாசிட்டிவான திங்கிங் கிடைக்கும். முக்கால்வாசி வீடுங்களில் பாருங்கள் மீன் தொட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் என்ன, அதை சுத்தம் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். மாதம் 15 நாளைக்கு வருஷம் மாற்றணும். ஏன்னா எங்கள் வீட்டில் மீன் தொட்டி இருக்குது. அதை 15 நாளைக்கு வருஷம் மாற்றத்துக்குள்ளே போதும் ஆகிடும். அப்படியே பாசி வாரி வந்துடும். அந்த கன்னடா என்னது இது? அங்கே வேறு எவ்வளோ பெரிய மீன். அந்த கண்ணாடி குடுவை மாதிரி காட்டியிருந்தேன்னு அந்த இடம் தான் இது. உள்ளே வந்துட்டான். இது அப்படியே பார்த்துக்கிட்டே சுற்றி 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 போகிறது மேலே. அதில் அந்த வாழை மரம் மாதிரி இருக்குது பாருங்களா, எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க. அது இருக்கு எவ்வளோ. எனக்கு இங்கே அனிமலை விட இந்த செடிங்கள்லாம் ரொம்ப பிடிக்குது. அவ்வளோ அழகழகான செடிங்களாக இருக்குது. சூப்பராக நம்மளால் வளர்க்க முடியலனாலும் இவ்வளோ அழகாக வளர்த்து வச்சுருக்காங்களே, பார்த்து ரசிக்கிறதுக்கு கண்ணில் 1008 எனர்ஜிக்கு வேணும். மூங்கில் பாருங்கள், இங்கே பாருங்கள் மூங்கில் பாருங்கள். என்னால் எவ்வளோ மொத்தமாக இருக்குது பாருங்கள். நல்ல தீராக இருக்குது. எவ்வளோ வளர்த்து வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் இதை சட்டை கூட பண்ண மாட்டோம். இதுக்கு வந்து காசு கொடுத்து இங்கே வந்து இந்த மூங்கில ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அருமையான பிளேஸ், அருமையான பிளேஸ். உண்மையிலுமே பூஸ்வனீர் தான். பிள்ளைங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இவ்வளோ அழகாக ஏற்பாடு பண்ணதுக்கு. ரொம்ப ஒரு அழகான ஆர்கனைசேஷன், அழகான ஒரு இதில் பார்த்து செஞ்சுருக்காங்க. பெருமையாக இருக்குது. நம்ம பிள்ளைங்களே இவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்களே. அதான் நம்ம ஒன்றை கற்றுக் கொடுத்து செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம கூட எத்தனை தடவை எத்தனை ஒய்யாஷம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணதை பார்த்துருப்பாங்க.
அதே மாதிரி அழகாக ஆர்கானைசேஷன் பண்ணி செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த மரம் பாருங்களேன் எவ்வளோ இதுவாக இருக்குது. இது வந்து இதுதான். ஆனால் இது பாருங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள். ஓலாலா இன்னும் கொஞ்ச நாளில் அந்த மேல் இதையே இடிக்கும் போல இருக்குது. சூப்பர் சூப்பர். அந்த இலை எப்படி இருக்குது பாருங்களா, வாழை ஒரு மாதிரி பனை இலை மாதிரி. நம்ம ஊரில் அந்த பனை இலை கிழிஞ்சிடும்ல, ஆனால் இது கிழியாது அப்படியே கரெக்டாக அதுலேயே அழகாக வருங்க குட்டி குட்டியாக. அதோடது தான் இது. செடிங்கள்லையே எத்தனை வகை செடிக்க பாருங்கள் இங்கே. அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி இது போட்டிருக்காங்க. அப்படியே ஆட்டோமேட்டிக்காக திறந்து விட்டுரும். அதுக்கேற்ற மாதிரி அடிச்சுட்டு அதுவே நின்றுடும். அச்சோ இங்கே பாம்பு இருக்கு போல இருக்கு. ஃபோட்டோ போட்டு இருக்காங்களே. எனக்கு ஆனால் பாம்புன்னா பயங்க. ஆமாம் சர்ப்பம். அதனால நான் இதை வீடியோ எடுக்க மாட்டேன், இதை தான் எடுப்பேன். மீன் ஐயோ இவ்வளோ பெரிய மீன் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ இருக்கும். ஓலாலா இது பாருங்கள். நம்ம ஊரில் கெளுத்தி மீன் சொல்ல மாட்டோம், அந்த மாதிரி வகை. மூஞ்சி பாருங்கள் எப்படி இருக்கு. சூப்பராக இருக்கு. பெருசு பார்த்து பாருங்க. எடுத்தீங்க எவ்வளோ பெருசு வருது பாருங்க. ஓ லாலா ஓய் Ça appelle son attaque des piranhas d'Apo. Poissons qui ont des dents. Ils sont carnivores. இந்த மீன் தான் இப்போ நீங்கள் பார்த்தது. இது வந்து லமாந்தான்னு சொல்லி இது ஒரு மீன். ரெண்டும் படுத்துருக்கு. இவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. இது என்ன தூங்குதா தம்பி? தேத்து தானே இது. ஆனால் அது தலை, அது வால். இது அங்கே ஒன்று இருக்குது. உங்களுக்கு வெளிச்சத்தில் கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். எடி தூங்குது பாரு. ஏஞ்சிருச்சு, இழந்திருச்சிருச்சு. இப்போ மேலே போய் அது மூச்சு விடுறதுக்கு போகுது மேலே. ஆஃபியா சின்னோட்டு ஒரு மூச்சு விட்டுட்டு இப்போ திருப்பி வரும்போது நினைக்கிறேன் தூங்கிறதுக்கு. இது பாருங்க இன்னொன்று அதுக்கு கூட இடிச்சிட்டு போகுது. நம்ம ஊர் விரால் மீன் மாதிரி இருக்குல்லத்தா. ஆமாம் இது ஒன்று பாருங்க இடையில ஒன்று அங்கே இறங்கி அடுத்து தூங்குறதுக்கு போகுது. ஒரு சின்னோண்டு மூச்சு விட்டுட்டு திருப்பி வந்துருச்சு படுக்கிறதுக்கு. உட்காருடா சோம்பேறி. திரும்பி தூக்கிறதுக்கு போயிட்டுங்க. ஆடாடா இது குட்டி குட்டி ஷாஷுங்க, சின்ன குரங்குங்க, குட்டியாக இருக்குது. இதை நம்ம குற்றாலத்தில் போனால் பார்க்கலாம் நிறையா. அது அந்த ஊர் குரங்கு, இது இந்த ஊர் குரங்கு.
திருக்கையில் பாருங்க. நம்ம ஊரில் புள்ளி திருக்கன்னு சொல்ல மாட்டோம். முதல்ல கொக்கோதீர் தெரியுதா, ஒயிட்டு. ஆனால் அந்த மூளையில் போய் நிற்கிது, கிட்ட மூஞ்சி காட்ட மாட்டேங்குது, முதுகு தான் தெரியுது. இது இந்த பக்கம், அது ஒன்று அங்கே தூங்கிட்டு இருக்கு மூளையில், இது இங்கே. எப்படி இருக்கு? சின்ன முதல்ல குட்டி கருப்பு வேணாம். இந்த மீன் தான் வந்து, இந்த மீனோட பேர் பீரானா. இது வந்து மனுஷங்களே சாப்பிட்றது. அது சின்ன செகண்டுக்குள்ளேயே அப்படியே கொச்ச 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 கொச்சன்னு சாப்பிட்டு முடிச்சிருமா, எல்லாரும் சரி. இங்கே தான் அந்த கருப்பு முதல்ல இந்த இதில் தான் இருக்குது. இது வந்து ஆமை வகையில் ஒன்று. இன்னொன்று அங்கே நடக்குது. பட்டி ரெடி தலை தூக்கிட்டு வருது. அது சல்லாதி கீரை போட்டு. ஐயோ இங்கே பாரு எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது. இதாக இருக்குது, குடும்பமே இங்கே தான் இருக்குது. 3, 6, 7, 8, 9, 10, 11, 12 இருக்குது.
மீன்லேயே மீன் வகையிலேயே பாருங்க, இந்த மீனுங்களே கலர் கலராக. Et là-dedans, avec une canne à pêche, on peut. Ah ouais? Oui, il est à la surface, mais t'as du mal à le voir avec les poissons. C'est méchant. கொச்ச 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 கொச்சான்னு இருக்கு. எவ்வளோ வீடு வருங்க. ஒரு வலை போட்டு கையாலே அள்ளிடலாம் அவளை இருக்கு. ஒரு தாவடியை போட்டோம்னா அப்படி ஒரு 10 கிலோ அள்ளிடலாம். அவ்வளோ அழகாக இருக்கு. ஆசையாக நாரை நம்ம பார்த்தோம்ல அங்கே அதே மாதிரி. அதுவே தான் இங்கே கீழே தண்ணி குடிச்சிட்டு இருக்குது. மேலே பறந்து வந்து உட்காந்துருக்கு. அச்சோ என்னாச்சு? என்னாச்சு?